Hi everyone. Today we are going to learn numbers in Hindi from 1 to 20. I have already uploaded a video on this earlier, but in this video I have completely changed the format so that it is easier to understand and more pleasant to watch. Numbers are very important in Hindi language. If you observe people from North India, they often use numbers in Hindi while they speaking. Even they mention the date in Hindi itself. This shows how important numbers are in daily communications. Whether you are a businessman or working in office or homemaker, learning numbers in Hindi is a must. It will help you communicate more confidently in real life situations. Right? Before watching the numbers, welcome to the channel. This is Gopinath Subramanya. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெறும் எண்களை பற்றி மட்டும்தான். எண்கள் எவ்வளோ முக்கியங்கிறது நீங்கள் யாராவது ஹிந்திக்காரங்க பேசுகிறத கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அவங்க நம்பர்ஸை ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. என் தேதியை கூட ஹிந்தியில் மட்டும்தான் குறிப்பிடுவாங்க. அந்தளவு நம்பர்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஹிந்திக்காரங்க. ஸோ ஹிந்தியில் நம்பர்ஸ் அவ்வளோ முக்கியம். நீங்கள் நம்பர்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக பேசலாம். உங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிறது எதிர்த்தரப்பு நினச்சிக்குவாங்க. ஸோ நம்பர்ஸ் அவ்வளோ முக்கியம். நம்பர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எழுத்துக்கும் அதோட வடிவத்தை வச்சு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ தமிழ், மலையாளம், தெலுங்குலாம் பார்த்திங்கன்னா வட்டெழுத்து, ஏன்னா குண்டு குண்டாக இருக்கிறனால வட்டெழுத்து அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஹிந்திக்கு தேவநாகரி லிபி அப்படிம்பாங்க. தேவநாகரி லிபி, லிபிங்கிறது எழுத்துன்னு அர்த்தம். தேவநாகரி லிபி ஹிந்தி மட்டும் கிடையாது, சான்ஸ்கிரிட், மராட்டி, நேபாள் எல்லாமே இந்த வகையை சேர்ந்தது தான். சரிங்களா? ரைட். அதே மாதிரி ஹிந்தி வார்த்தைகள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து மேலே ஒரு கோடு போடுவாங்க. அந்த வார்த்தை முழுமை அடையாமல் இருக்காது. அந்த கோடு இல்லைன்னா அந்த வார்த்தை முழுமை அடையாமல் இருக்காது. ஸோ கோடு போட்டு அதை முடிப்பாங்க. அதுக்கு பேர் சிரோரேகா கோடு. எல்லா எழுத்துக்களையும் சேர்க்கும் மேல்கோடு அப்படின்னு அர்த்தம். எல்லா எழுத்துக்களையும் சேர்க்கும் மேல்கோடு சிரோரேகா. சரிங்களா? ரைட். நம்ம இப்போ நம்பரை பார்த்துருவோம். 1 ஏக், ஏக் 1. தோ 2, தோ 2. தீன் 3, தீன் 3. சார் 4, சார் 4. பாஞ்ச் 5, பாஞ்ச் 5. சே 6, சே 6. சாத் 7, சாத் 7. ஆட் 8, ஆட் 8. நவ் 9, நவ் 9. தஸ் 10, தஸ் 10. கியாரக் 11, கியாரக் 11. பாரக் 12, பாரக் 12. தேரக் 13, தேரக் 13. சௌதக் 14, சௌதக் 14. பந்த்ரக் 15, பந்த்ரக் 15. சோளக் 16, சோளக் 16. சத்ரக் 17, சத்ரக் 17. அட்டாரக் 18, அட்டாரக் 18. உன்னீஸ் 19, உன்னீஸ் 19. பீஸ் 20, பீஸ் 20. இப்போ எல்லாம் சேர்த்து ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்துருவோம். ஏக், தோ, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.